Daily. Taste the Daily. ஜாகீர் அம்மாபாளையம் பகுதியில் மளிகை கடை வைத்திருந்த தம்பதி மர்ம நபரால் கொல்லப்பட்ட நிலையில் அந்த மர்ம நபர் வந்து செல்லக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த தருணத்தில் இணைப்பில் இணைந்திருக்கிறார் அதிமுகவிலிருந்து திரு கல்யாண சுந்தரம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா படுகொலைகள் நிகழ்ந்து வருது. கொங்கு மண்டலமா கொலை மண்டலமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த நேரத்துல காவல்துறை எப்படி செயல்படணும் அப்படின்னு உங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது? ஆமாங்க, அதாவது இப்ப கொங்கு மண்டலம் உண்மையிலேயே கொலை மண்டலம் அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா இது முதல் சம்பவம் இல்ல, தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு. அதுலயும் குறிப்பா நீங்க வயதான முதியவர்கள் தனித்து இருக்கிற வீடுகள் குறிவைத்து தாக்கப்படுகிறது. இது முதல் சம்பவமா இருந்தா இவ்வளவு பெரிய ஒரு அச்சம் மக்கள்கிட்ட வராது. ஆனால் இது தொடர் சம்பவமா மாறுகிற போது இப்படி இந்த அச்சமே ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு கோயம்புத்தூர்லயே நீங்க பல்லடம் பகுதியில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேரடியாக அமைச்சர், தமிழ்நாடு அமைச்சரை இப்படி கொலையுண்ட ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பெண் கேள்வி எழுப்பினாங்க. அந்த காணொலிகள் உங்க தொலைக்காட்சி உட்பட எல்லா இடத்துலயும் அது வெளியாச்சு. அந்த கொலை நடக்கிற போதே ஏற்கனவே பல கொலைகள் நடந்து அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அந்த கொலை நடந்தது. அதனுடைய குற்றவாளிகள் இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதே மாதிரி ஒரு வீட்டு முன்னாடி மது அந்த வீட்டுல இருந்த பெரியவங்க கேட்டபோது ஒரு 3 பேரை ரொம்ப கொடூரமா கொலை செய்த ஒரு நிகழ்வு நடந்தது. கைகள் எல்லாம் தனியா வெட்டப்பட்டு வீசப்பட்டு இருந்துச்சு. வெறித்தனமான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அதே மாதிரி ஒரு பத்திரிகையாளர், ஒரு தனியார் தொலைக்காட்சியில இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர், அவர் தன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு காவல்துறைக்கு ஏற்கனவே தகவல் கொடுத்திருந்தும் கூட அவர் மீது ஒரு மிகப்பெரிய கொடூரமான காட்டுமிராண்டி தாக்குதல் கூலிப்படைகளை வச்சு நடந்தது. அதையும் பார்த்தோம். இப்படி தொடர் நிகழ்வுகள் இதில் நடந்து கொண்டே இருக்கிறது. காவல்துறையும் உளவுத்துறையும் முழுமையாக தோல்வி அடைந்து விட்டது என்பதுதான் இருக்கிற இந்த அச்சத்தை இந்த பதட்டத்தை மக்களுக்கு மேலும் மேலும் அதிகப்படுத்துது. அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழலை இன்று மக்கள் உணர்றாங்க. ரொம்ப பேசிக்கான விஷயம் என்னன்னாங்க, இந்த மாதிரியான கொலைகளிலே ஈடுபடுகிறவர்கள் ஒன்று கூலிப்படைகளாக இருக்கிறார்கள், இல்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த கஞ்சா உள்ளிட்ட இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துகிற ஆட்களாக இருக்கிறார்கள். இப்ப இந்த ரெண்டையுமே கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல இருந்து அதை கட்டுப்படுத்தினால்தான் சட்டம் ஒழுங்கை சரி செய்ய முடியும். ஆனால் அதை கட்டுப்படுத்துவதற்கு, இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இன்றைக்கு இருக்கிற அரசு தயாராக இல்லை. நிர்வாகம் சீரழிந்து கிடக்கிறது. இதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இது மாறி இருக்குது. ரொம்ப வேதனையோடு இதை பதிவு பண்றது. எப்படி இவ்வளவு கேவலமா சட்டம் ஒழுங்கு போவது அளவுக்கு இவர்கள் அனுமதிக்கிறார்கள் என்பது புரியாம இருக்கு. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு கல்யாணம். Taste the Daily. Taste the Daily.